வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல். நான் உங்கள் எஸ்எஸ் சூர்யா. நாம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோ எதற்காக பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுவாஸ் தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வழங்கக்கூடிய பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் வெட்டினரி டாக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த படிப்புக்கான சேஃப் கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இதிலும் நான் இந்த வீடியோவில் பெயின் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது இந்த சேஃப் கட் ஆஃப் அப்படின்றது நம்ம போன வருஷம் மார்க்கை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நாம் ஒரு ப்ரெடிக்ஷன் அங்கே போடுறது. ஆனால் அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன் எப்போ இருக்கும்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது தான். எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, போன வீடியோவில் நாம் சொல்லியிருக்கிறோம் எப்பப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் எப்போ, காலேஜ் எப்போ ஓப்பனிங், அதெல்லாம் போன வீடியோவில் சொல்லியிருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரேங்க் லிஸ்ட் வரும்போது மட்டும்தான் நம்மளால் அக்யூரேட்டாக பின் பாயிண்ட்டாக இந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் மாணவர்கள் தயவு செய்து இப்போதைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கை ஒரு சேஃப் மார்க்கை வச்சுக்கோங்க. இதையே 100%ம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்டாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒரு 85% இது கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, சரி, இது என்ன ஸ்க்ரீன் அப்படின்னா, நம்ம முன்னாடி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான எம்பிபிஎஸ்க்கு மட்டும் நாம் என்ன மார்க்கு போன வருஷம் கிடச்சிருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கான ஸ்க்ரீன் தான். இப்போ நம்ம இந்த பேஜுக்கு போகலாம். தனுவாஸ் 2024-2025 சேஃப் கட் ஆஃப் மார்க். மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு ப்ரெடிக்ஷன், நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ப்ரெடிக்ஷன் தான். ரேங்க் லிஸ்ட் வரும்போது மட்டும்தான் நம்மளால் 100% அக்யூரேட்டாக சொல்லணும். நான் போன வருஷம் போட்டிருந்தோம். போன வருஷம் ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நாம் போட்டு 100% அக்யூரேட்டாக அதே மார்க்கில் தான் எல்லாருக்கும் கிடச்சிச்சு. அதில் ஒரு மார்க் யாருக்கும் 0.5 கூட குறையலை. ஓகேங்களா? அதனால் ரேங்க் லிஸ்ட்டு வரட்டும், நம்ம அப்போ ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். அதனால் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம கவுன்சிலிங் அப்டேட், அது மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? சரி, இதில் நான் ப்ரீவியஸ் இயர் மார்க் கூட கம்பேர் பண்ணி இந்த வருஷம் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓசி கேண்டிடேட்டுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் இந்த இயர் மட்டும் கம்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்தின இயர் இருக்குது, நீங்கள் அதை வேணால் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 200 மார்க்கு, அதாவது 2023-24 போன அகாடமிக் இயரில் 200க்கு 200 மார்க் இருக்க வரைக்கும் சீட் கிடச்சிச்சு. அந்தளவுக்கு பயங்கரமான காம்படிஷன். ஸோ இந்த வருஷமும் அதே 200க்கு 200 மார்க் தான். மார்க்கே மொத்தமாக 200 தான். ஸோ அதனால் 200க்கு 200 மார்க் கம்பல்ஷனாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, பிசி கம்யூனிட்டிக்கு 195 வரைக்கும் போன வருஷம் கிடச்சிச்சு. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு 195ல் இருந்து கண்டிப்பாக அதிகமாகும், 198 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிசிஎம் கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 188.5 வரைக்கும் போன வருஷம் அவங்க தான் கடைசி 3rd ரவுண்ட் வரைக்கும் வந்தாங்க. தனுவாஸில் போன அகாடமிக் இயரில் கடைசி 3rd ரவுண்ட் வரைக்கும் வந்த கம்யூனிட்டியில் பிசிஎம்மும் ஒரு கம்யூனிட்டி. ஸோ அவங்க 188.5 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அவங்க ஒரு 193 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா எம்பிசி எப்பயுமே கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். ஸோ 195.5ல் போன வருஷம் முடிஞ்சுது. இந்த வருஷம் 198 போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. தென் அடுத்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு போன வருஷம் நம்ம எல்லாருமே நினைக்கிற எஸ்சி கம்யூனிட்டியில் சீக்கிரம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு. பட் எஸ்சி கம்யூனிட்டிக்கு அவ்வளோ காம்படிஷன், ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ 193 தான் போன வருஷமே முடிஞ்சது. ஸோ இந்த வருஷம் ஒரு 2 மார்க்கு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 95 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 189.5 வரைக்கும் போன வருஷம் முடிஞ்சது. இந்த வருஷம் ஒரு 2 to 3 மார்க்ஸ் 192 வரைக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ஃபைனலாக எஸ்டி கம்யூனிட்டி 189 மார்க்கில் இருந்து 192 மார்க் வரைக்கும் அவங்களும் ஒரு 2 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஃப்ரம் அவர் எஸ்கியூப் சேனல். ஸோ இந்த மார்க் நீங்கள் ஒரு சேஃப் மார்க்காக, ஓகே நம்ம இவ்வளோ மார்க் இருக்குது, நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் இதுதான், நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு இப்போ நம்ம சேனல்லேருந்து சொன்ன மார்க்கோட கம்பேர் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷனுக்கும் ஒரு அப்பீரியன்ஸுக்கும் நீங்கள் வந்துடுங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி ஆகஸ்ட் மிட்டு இந்த மாதிரி டைமில் ரிலீஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம சேனலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100% ப்ரெடிக்டட், 100% நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு மார்க்கை ப்ரெடிக்ட் பண்ணி போடுவோம். அந்த மார்க் ஒரு சின்ன பிசுறு கூட உங்களுக்கு தட்டாது. அந்தளவுக்கு அக்யூரேட்டாக அதில் உங்களுக்கு அந்த மார்க் இருந்தால் சீட் கன்ஃபார்ம். சரிங்களா? அதை நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் அப்போ
ஆகஸ்ட் மாதம் வரட்டும், அப்போ நம்ம பண்ணிடலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நாம் கொடுக்கக்கூடிய டேட்டா. ஸோ மாணவர்கள் வந்து இந்த மார்க்கை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது, உங்களுக்கு எப்படி சீட் கிடைக்கும், என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு, இது கிடைக்கல அப்படின்னா வேறு ஒரு கோர்ஸ் ஆல்டர்னேட்டாக யோசித்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இப்போயே இதை நான் உங்களுக்கு போட்டது. ஏன்னா கடைசி நேரத்தில் ஆகஸ்ட்டில் போட்டு நீங்கள் இது ஒன்றுத்துக்கு மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இரு, இந்த கடைசி நேரத்தில் மார்க் இல்லாமல் கிடைக்காம போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் இப்போயே சேஃப் சைடுக்கு என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா, நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸஸ், மேபி ஒரு பேராமெடிக்கலாக இருக்கலாம், இல்லை வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்சி அக்ரி ஹானர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிட்டு, வேறு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். இப்போ இதில் தனுவாஸில் ஏதாவது டவுட் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. நம்ம கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு நல்ல ரிப்ளை கொடுக்கலாம். இது மாதிரியான மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே மாணவர்களே, மற்றொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.